நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் 15/7/2025 முதல் துவங்கி 7/10/2025 வரை மொத்தம் 255 முகாம்கள் நடைபெற உள்ளது. 15/7/2025 அன்று நடைபெற உள்ள 6 முகாம்களில் 19,165 வீடுகள் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் பயன்பெற உள்ளனர். 15/7/2025 முதல் 14/8/2025 வரை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மொத்தம் 114 முகாம்கள் நடைபெற உள்ளன. மேற்படி முகாம்களில் 3,22,698 வீடுகள் பயன்பெற உள்ளனர். தற்போது வரை 4 நாட்களாக இந்த டோர் டு டோர் கேம்பெயின் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 27,289 வீடுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அரசு திட்டங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு பாம்ப்ளெட்ஸ் தன்னார்வலர்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டிருந்தது. நமது மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரு கார்ப்பரேஷன், 3 முனிசிபாலிட்டிஸ், 17 டவுன் பஞ்சாயத்ஸ் அண்ட் 204 வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இருக்குது. இந்த எல்லா ரூரல் லோக்கல் பாடி அண்ட் அர்பன் லோக்கல் பாடிகளில் அனைத்தும் உள்ளடக்கி தான் 255 முகாம்கள் நடக்குது. இந்த மேற்படி பணிகளுக்கு 836 தன்னார்வலர்கள் நம்ம நியமனம் செஞ்சுருக்கோம். ஊராட்சி பகுதிகளுக்கு கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுயஉதவிக்குழு வாலண்டியர்ஸ், பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் வாலண்டியர்ஸ், பேரூராட்சி பகுதிகளுக்கு டிபிசிஸ், அனிமேட்டர்ஸ், எஸ்ஹெச்ஜிஸ், நகராட்சி பகுதிகளுக்கு அதே போல் டிபிசிஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம். மாநகராட்சிகளில் நம்ம டிபிசி ஒர்க்கர்ஸ் மார்னிங் ஆல்ரெடி அவங்களுக்கு நம்ம டெங்கு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால வீடு வீடாக அவங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கிறதுனால அவங்கள நம்ம யூஸ் பண்ணுறோம். மேற்படி தன்னார்வலர்களின் பணிகளை கண்காணிக்கும் பொருட்டு 114 சூப்பர்வைசர்ஸ் ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி செயலாளர், பில் கலெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போன்ற சூப்பர்வைசர் ஆஃபீஸர்ஸ் ஒரு 12-13 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் ஆஃபீஸர்ஸ் போகிறோம். டெய்லி அவங்க போய் வீடு வீடாக கொடுத்த பேம்ப்ளெட்ஸ்க்கு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்கோம். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்களா, அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் கொடுத்தபடியே நம்ம ஆப்பில் என்ட்ரி பண்ணியிருக்காங்களான்னு நம்ம டெய்லி செக் பண்ணுறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நகரப்பகுதிகளில் 13 துறைகள் மூலம் 43 பட்டியலிட்ட சேவைகளும், கிராம பகுதிகளில் 15 டிபார்ட்மெண்ட்ஸ் 46 பட்டியலிடப்பட்ட சேவைகளும் வழங்கப்படுகின்றன. பட்டியலிடப்பாத சேவைகளும் வந்தாலும் அதுக்கு என்டர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் இல்லை ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னாலும் அதையும் என்டர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நம்ம முகாம்களில். ஒவ்வொரு முகாம்களிலும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் மூலம் சேவை மையங்கள், டாக் டிவி, எல்காட் மூலம் ஆதார் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல் காவல்துறையோட மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் மற்ற அட்வைஸ்க்காக ஒரு பூத் அமைச்சிருப்பாங்க. மருத்துவத்துறைக்கு ஒரு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் கேம்ப் நடத்துறதுக்கு உண்டான ஒரு கேம்பும் ஒரு டெஸ்க்கும் நம்ம வச்சுருப்பாங்க. ஒரு என்க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க. சேவை மையத்தில் பதிவு செய்யும் சேவைகளுக்கு 50% கட்டணம் செலுத்தினால் போதும் ரெகுலராக இருக்கிறதுக்கு. ஊராட்சி பகுதிகளை பொறுத்த மட்டும் அரசு திட்டங்கள் தொடர்பான பேம்ப்ளெட்ஸ் ப்ளூ கலரில் இருக்கும். நகர பகுதிகளை பொறுத்த மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கும். உங்களுக்கு அந்த பேம்ப்ளெட்ஸோட இதை உங்களுக்கு இப்போ காட்டுறோம். அதை நீங்கள் ஒரு சாம்பிளை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடர்பான பணிகள் கண்காணிப்பதற்காக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளுக்கு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் நில எடுப்பு பொறுப்பாளராக நம்ம நியமிச்சிருக்கோம். பேரூராட்சி பகுதிகளுக்கு நமது திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் பொறுப்பாளராக இருப்பார். நகராட்சி பகுதிகளுக்கு நம்ம திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் அவர் டெய்லி அந்த ஆக்டிவிட்டீஸை கண்காணித்து எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கலெக்டரேட்டில் நான் மீட்டிங் நடத்துகிறேன். அதை நமக்கு அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுவாங்க. ஊராட்சி பகுதிகளுக்கு நம்ம திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை DRDA PD நமக்கு பொறுப்பாளராக இருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் தொடர்பாக முகாம் பொறுப்பாளர்களாக இது இல்லாமல் அந்தந்த லோக்கல் பாடியிலையும் ஒரு செகண்ட் லெவல் சூப்பர்வைசருக்கு மேலே ஒரு பொறுப்பாளர்கள் போட்டிருக்கோம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் 4 மண்டலம் இருக்குது. உங்களுக்கு தெரியும். அந்த 4 ஜோனல் ஏசிஸ் தான் அதுக்கு பொறுப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் முகாமுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு மென் அண்ட் மெட்டீரியல் இருக்குது. அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து நம்ம SOP என்னென்ன செய்யணும்னு நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க பொறுப்பாக செஞ்சிட்ருக்காங்க எல்லா கேம்புக்கும். அதே போல் நகராட்சிகளை பொறுத்த மட்டும் அந்தந்த நகராட்சி ஆணையாளர்கள் முகாம் பொறுப்பாளர்களாகவும் அவர்களது பணியினை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர், உதவி இயக்குனர் நிலையில் நம்ம கண்காணிப்பு அலுவலர்கள் நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். பேரூராட்சி பகுதிகளை பொறுத்தவரை அந்தந்த பேரூராட்சி செயல் அலுவலர்கள் பொறுப்பு அலுவலர்களாகவும்
அதே போல் அந்த ஏரியாவுக்கு ஜூரிஸ்டிக்ஷனல் டெப்டி கலெக்டர்ஸ் வந்து கண்காணிப்பு அலுவலர்களாக இருக்காங்க. ஊராட்சி பகுதிகளை பொறுத்த மட்டும் சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், முகாம் பொறுப்பு அலுவலர்கள், அவங்க தான் முகாமுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க. அவர்கள் பணியினை கண்காணிக்கிறதுக்கு நம்ம டெப்டி கலெக்டர்ஸ் அண்ட் ஏடி கேடர் ஆஃபீஸர்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விண்ணப்பங்களை முகாம் நடைபெறும் நாளில் முகாமில் சமர்ப்பித்து பயனடையலாம். அதுக்கு நீங்கள் நிறையா நம்ம ப்ரொபகண்டா ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நம்ம பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். அதே போல் முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு 45 நாட்களுக்குள்ளே தீர்வு காணணும். அதுதான் நம்ம அரசாங்கத்தில் நமக்கு வந்து உத்தரவு. இந்த 45 நாட்களுக்குள்ளே முகாம் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் தீர்வு காணப்படும்.